ஆதியாகமத்தில் படிக்கும்போது ஆதாம் நிமித்தமும் ஏவாள் நிமித்தமும் பூமி சபிக்கப்பட்ட போனது பின்பு காலங்கள் கடந்து போயிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கரம் தேவைப்படுகிறது. ஒரு கரம் தேவைப்படுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 29வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியை நமக்கு உண்டான வேலைகளிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. தேவன் சபித்த பூமியில் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நோவா என்கிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை தேவன் உருவாக்குகிறார். ஒரு சந்ததி உருவாக்குகிறார். அது கொஞ்சம் நீங்கள் ஆவிக்குரிய விஷயமா எடுத்தாங்க. நோவா காலத்தில் தான் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் எழும்புது. அதற்கு பின்புதான் இந்த பூமி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறது. இந்த பூமியில் இருந்த எல்லா ஜனங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் துடைத்து எரியப்பட்ட பின்பு நோவாவின் காலத்தில் நோவாவோடு அவனுடைய குடும்பமும் அந்த குடும்பங்கள் தான் பிற்காலத்தில் பலுகி பெருகும்படி இந்த பூமி திரும்ப ஆசீர்வாதமாய் மாறும்படி நோவாவின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் இருந்தது. ஆனால் நான் படிக்கும்போது நோவாவுக்கு ஒரு பெரிய வேலையை கற்றுக் கொடுத்தார். நோவாவை கொண்டுதான் ஒரு பெரிய அழிவு வர்றதுக்கு முன்பு பாதுகாக்கும்படியான ஒரு பேழையை உண்டாக்குற பொறுப்பை கொடுத்தார். நோவாவே, உன் கைகள் தான் அதை செய்ய வேண்டும். அவர் கைகளினாலே அதை உண்டாக்கி அது சரியான நேரத்தில் ஆன நோவாக்கு தெரியாது. இது எதற்காக செய்யப்படுகிறது என்று தெரியாது, என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கரம் நோவாவோடு உடன்படிக்கையாக இருந்தது, உறுதியாக இருந்தது. உறுதியாக இருந்தபடினால தான் எத்தனை விதமான சூழ்நிலைகள், பல நிந்தைகள், பலவிதமான கேள்விகள் வந்திருக்கும். இந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், இவன் ஒருவனாக இருந்து நிலாவோ செய்து கொண்டிருக்கிறான் என்று பலவிதமான பரியாசமான வார்த்தைகளும் நிந்தைகளும் உண்டாகி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய கரம் நோவாவோடு உறுதியாக இருந்தபடியினால் அவனுடைய கரம் தளர்ந்து விடாமல் ஒரு பெரிதான பேழை, எவ்வளவு காட்டு மிருகங்கள் அத்தனைகள் தங்குவதற்கான உணவுகள், அதில் இவனுடைய குடும்பங்கள் எத்தனையும் தங்குவதற்கு வேண்டுமானால் அவன் எத்தனை அருமையான பெரிதான ஒரு பேழையை உண்டாகி இருக்க வேண்டும். அதை உண்டாக்குவதற்கு இவருடைய கரங்கள் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவருடைய கரத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அதனால் பிற்காலத்தில் நோவாவுக்கு என்ன நடக்க போறது என்று தெரியாது. ஒன்னோடு தெரியும், தேவன் இந்த பூமியை அழிக்கப் போகிறார் என்று மட்டும் தெரியும். ஆனால் எப்படி அழிக்க போறார், என்ன செய்ய போறார், எப்படி பாதுகாக்கப்படுகிறார், ஆனால் இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார், ஏதோ நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், அவர் செய்கிறார். இந்த காலையிலும் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகனே, உன் கையை நான் உறுதிப்படுத்தும்படி, உன் வேலையை நான் உறுதிப்படுத்தும்படி, உன் குடும்பத்தை நான் உறுதிப்படுத்தும்படி என் கரத்தை உன் மேல நான் உறுதியாக வச்சிருக்கிறேன். உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய போறேன். நீ ஏன் இடத்துல கேள்வி கேட்காத, நான் சொன்னதை மட்டும் என்ன செய். ஏப்ரல் மாதம் நீ உறுதியாக இரு. அப்ப அன்றைக்கு தாவீதுக்கு தேவன் சொன்னபடியே அந்த அவருடைய கரத்தை உறுதிப்படுத்தினது போல தேவன் இன்றைக்கு நம்முடைய கரத்தையும் சபையினுடைய கரத்தை உறுதிப்படுத்துகிறார். தேவன் என்ன வேலை செய்ய சொல்லுகிறாரோ, எந்த வழியை காட்டுகிறாரோ அதில் நாம் சந்தேகப்படாமல் கடந்து போயிட்டே இருப்போம்.
அதை செய்து கொண்டே இருப்போம். சில விஷயங்கள் மற்றவருடைய பார்வைக்கு விளங்காததினால் பல குறைகளை சொல்லுவார்கள். பலவிதமான அவமானப்படுகிற காரியத்தை, சோர்ந்து போற காரியத்தை கூட பேசுவார்கள். ஆனால் சோர்ந்து போகாதே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை தான் நோவா எடுத்து காட்டுகிறேன். நோவாவை பார்க்கும்போது எத்தனை பேர் என்னென்ன விஷயங்களை பேசியிருப்பார்கள். ஏன் இந்த வயதான காலத்தில் இந்த மனிதன் இப்படி செய்து கொண்டு இருக்கிறான், எதற்கு இவ்வளவு மரத்தை வெட்டி கொண்டு என்னதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறாரே. பேழை என்பது இவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. என்ன காரியத்துக்காக என்று மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஒரு பக்கத்திலே அதை செய்கிறார், இன்னொரு பக்கத்திலே ஊழியத்தையும் செய்கிறார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. அந்த நாளிலும் ஒருவருடைய காது கூட கேட்கப்படவே இல்லை. அதே போலதான் இந்த நாளிலும் தேவன் ஒரு விசேஷித்த காரியங்களை செய்வதற்கு நாம் சிலரை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது இந்த உலகத்தின் பார்வையில் எப்படி தெரியும் சொன்னால், ஏன் இப்படிதான் கடவுளை ஆராதிக்க வேண்டுமா, ஏன் இப்படிதான் செய்ய வேண்டுமா, ஏன் இப்படி செய்யக்கூடாதா, இப்படி செய்யக்கூடாதா என்று பலவிதமான கேள்விகளை நம்மை பார்த்து எழுப்புவார்கள். பலவிதமான ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு இதையெல்லாம் செய்வதற்கு, இதெல்லாம் அனுபவிப்புக்கு தகுதி இல்லையா என்று பல கேள்விகளை எழுப்புவார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து, அதை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திர மகனே, நீ இந்த வேலை நீ செய்யும்படி உன்னை தான் தெரிந்திருக்கிறேன், இந்த சபை தான் தெரிந்திருக்கிறேன், உன்னாலே தான் இந்த காரியத்தை முடிக்க முடியும் என்று உன்மேல் நம்பிக்கையா இருந்து நான் உன் மேல ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், என் கரம் உன் மேல உறுதியா இருக்கும், நீ செய் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நாளில தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் போது அதுல சந்தேகமும் அதுல அவிசுவாசம் படாதபடிக்கு நீ உறுதியாய் நில்லு. காலங்கள் வரும், உன் கொம்பு உயரும். காலங்கள் வரும், அன்றைக்கு ஆச்சரியப்படுவார்கள். தேவன் எவ்வளவு பெரிய திட்டத்தை இந்த மனிதருக்கு வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நோக்கத்தை இந்த சபைக்கு வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நோக்கத்தோடு இந்த உபதேசங்களை கர்த்தர் பண்ணி கொண்டிருக்கிறார். சபைக்கு கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான். மனுஷிகத்தில் பேசுவது வேறே, தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய வார்த்தையை பேசுவது வேறே. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது பாருங்கள், அது கருக்குள்ளதாக தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ளதாக தான் இருக்கும். அது எந்த மனுஷனுக்குள் ஊடுருவி பாய்ந்து கணுக்கள் இல்லாம அது வெட்டி எடுக்கிற வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை கேட்கும் போது ஏன் இப்படி, எதற்காக அந்த கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இதை விடு என்று சொன்னா விட்டு விடு, இதை செய் என்று சொன்னால் உடனடியாக செய், இதுக்கு போயிட்டு சொன்னா உடனே போ. ஏனென்று கேள்வி, எந்த கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தர் நோவா அந்த வார்த்தை கேட்டிருந்தால் இன்னைக்கு நோவாவை குறித்து நான் பேச முடியாது, நோவா ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்க முடியாது, ஒரு முன்மாதிரி. தாவீது இடத்தில் தேவன் பேசும்போது ஏன் என்று கேட்டிருந்தால் தாவீது குறித்து பேசியிருக்க முடியாது. தாவீதோடு கர்த்தருக்கு வரம் எவ்வளவு உடன் உறுதியாக இருந்தது பாருங்கள். ஈசா என்ற குடும்பத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கும்போது அவன் ஒருவனை மாத்திரம் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம், தேவன் தெரிந்தெடுத்தவர்கள், விசேஷித்தமானவர்கள், அவர்கள் சிலராக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த சிலரில் ஒருவராய் நாம் ஏன் இருக்கக்கூடாது? நம்முடைய சபை ஏன் கர்த்தர் அந்த சிலரில் ஒருவராக வைத்திருக்கூடாது? அதற்காக நாம் எழுச்சோம், அர்ப்பணிப்பு. ஆண்டவரை என்னை பயன்படுத்தும், ஆண்டவரை உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இந்த புதிய மாதத்துல உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்க உம்முடைய கரம் என்னோடு உறுதியாக இருக்கட்டும். என் சுயத்தினால் அதை செய்ய முடியாது. சுயத்தினால் நான் செய்வேன். ஆனால் சில முடிவுகளை எடுப்போம், தீர்மானம் எடுப்போம். 4 நாள் நம்மளால செய்ய முடியும், 5 நாள் சோர்ந்து போயிடுவோம். 5வது நாள் சோர்ந்து போயிடுவோம், அவ்வளவுதான், முடியல. அதுக்கு நம்ம பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். காரணம் என்னன்னு சொன்னால், இது நான் சுயத்தில் எடுத்த முடிவுகள், சுயமாக நம் எடுக்கிற திட்டங்கள் இல்லை. தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணணும். அதனாலதான் ஆண்டவரை நீ பேசு, நான் கேட்கட்டும், நீர் என்னோடு பேசும். நீர் பேசும்போது நான் அதை கேட்டால்தான் அந்த காரியத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதில் நீ உண்மையாக இருக்க முடியும், உத்தமமாக இருக்க முடியும். தேவன் ஒரு விஷயத்தை செய்வேன் என்று சொன்னால் காலங்களும் வருடங்களும் கடந்து போனாலும்
யாரை கொண்டு செய்வேன் என்று சொன்னாரோ அந்த மனிதனை கொண்டேதான் அந்த வேலைகளை தேவன் செய்வார். ஏனென்றால் அவனோடு கர்த்தருடைய கரம் உறுதியாக இருந்ததை எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் வைத்திருக்க. அதனால தான் எபிரேயர் படிக்கும் போது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க வாரமான யாவை என்ன செய்துங்க, இவங்கள சாட்சிகள். அவ கர்த்தரமோடு ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நெகட்டிவோ எதுவே நீ பார்க்காத. ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவருடைய வேலை இது, என் ஆண்டவர் சொன்ன பொறுப்பு, என் கரத்தில் கொடுத்த பொறுப்பு. தேவன் நம்ம கையில என்ன கொடுத்திருந்தாலும் அதை கரெக்டா செய்வதற்கு ஆண்டவருடைய கரம் என்னோடு இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சோர்வு வரும்போது, இல்லை ஆண்டவரே, நீர் தான் சொல்லி இருக்கிறீர், இதை செய்வதற்கு உங்களுடைய உடன்படிக்கை நினைக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கை என்னோடு உறுதியாக இருக்கட்டும், எடுத்த காரியத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யும். யோசித்து பாருங்கள், நோவாவின் தகப்பன் இந்த வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி. அப்போ நோவான்னா என்ன அர்த்தம்? இவன் என்னை. அப்போ நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? நோவக்கள். புதிய ஏற்பாடு சபை. புதிய ஏற்பாடு சபையினுடைய நோக்கம் என்ன? பாழாய் கிடக்கிற இந்த தேசத்தை, பாழாய் கிடக்கிற ஃபேமிலியை நாம் தேற்றும்படி தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற உன்னத பாத்திரங்கள், உன்னதமான அழைப்பை பெற்றவர்கள், உன்னதமான திட்டத்தை செய்யும்படி தேவன் மனதில் உண்டாக்கின வல்லமை உள்ள தீர்க்க தரிசனம் உள்ள ஜனங்கள் நாம். ஆனால் மற்றவர்களுக்கு போதிக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை போதிக்கிறது இல்லை, நமக்கு வித்தியாசமாக போதிப்பார். ஏன்னா நாம் அவருடைய கண்களுக்கு நேரடியான பார்வையில் இருக்கிறோம். அவருடைய கண்கள் நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளை கொண்டுதான் நான் இதை வேலையை செய்யும்படி நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஒருத்தரை நான் தெரிந்தெடுத்திருந்தால் அவருடைய பார்வை யார் மேல இருக்கும்? அப்பா, நம்முடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்குது? எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? என்னை அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. என்னை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. ஏனென்றால் என்னிடத்தில் அவர் உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அவருடைய உறுதியான கரம் என் மேல இருக்குது. சும்மா கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளல. ஆனாதான் 10ல் ஒரு 11 நம்ம இருக்குன்னு விரும்பவே கூடாது. நம்ம சின்ன கூட்டமா இருந்தாலும் 10ல் ஒரு 11 இல்லை, முதன்மையான பலன்களாக இருக்கணும். ஏனென்றால் முதல் பலன்கள் தான் ராஜ்யத்தில் சேர்க்கப்படும். எல்லாம் சேர்க்கப்படுவது இல்லை. பலன் நான் எல்லாம், ஆனா அது பலனுக்குள்ளே முதல் பலன் ஒன்று இருக்கிறது. சாட்சியிலே முதன்மையான சாட்சிகள் ஒன்று இருக்குது. அந்த 10 சொன்ன அந்த 10 அப்படியே இருப்பதில்லை, முதல் பலனா இருப்பதில்லை. அந்த 10க்குள்ள இருந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் பலன். ஆமாவா இல்லையா? அப்ப நம்மளாம் யாரு? அவன் ஈசாயின் குடும்பத்துல அநேக பிள்ளைகள் இருந்தாலும் ஏன் ஒவ்வொருவரையா காட்டும் போது, அந்த தகப்பன் ஒவ்வொருவரையா கொண்டு சாமியிட்ட காட்டும் போது உடனே யாரையோ ஒருத்தர் அப்படி தேர்ந்தெடுக்கல, யாரோடு உடன்படிக்கப்படலை. குறித்திருக்க நபர் வருவரை தேவ மனுஷன் காத்திருந்து அவனோடு உடன்படிக்கப்படுகிறார். இவன் தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனாதான் கர்த்தருடைய கிருபை தாவீது மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டோடைய கிருபை அதிகமா இருந்தா தாவீது கிருபைகளை குறித்து அதிகமா பேசுவார். ஏன்னா அவருக்கு தெரியுது, என் வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர்லையும் என்னை அவருடைய கண்கள் கண்டதே. ஒரு பாட்டு கூட பாடுவோம், இப்படி அழகான என் கண்கள். அது ஒரு சின்ன பிள்ளைகள் பாடுற மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு பாடல். பாருங்க, ஆண்டோடைய கண்கள் எவ்வளவோ வேறு இருந்தாலும் ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் மேலே தான் அவருடைய கவனம் இருக்கும். அவ யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை கவனித்து அவர்களை முதல் பலனாக மாற்றுகிறார். அவர்களை தான் பூரணத்துக்கு எதிராக நடத்துகிறார். நிறைய பேர் விரும்பலாம், நிறைய பேர் நான் முதல்ல வந்துடலான்ட்டு, ஆனா எல்லாராலும் வருவதில்லை. கர்த்தருடைய கரம், அவருடைய பொயம் என்கிட்ட என்ன உறுதியா இருக்கணும்.
இந்த கரத்தினால் ஒரு வேலை செய்யணும்னா இந்த கரத்துக்கு ரொம்ப அவசியம் என்னது தேவை? என்ன தேவை? பலன் எதுல தேவை? உன் எலும்புகளை நனம் உள்ளதாய் மாற்றுவேன். என் கால்களுக்கு நான் நடக்கணும், என்ன தேவை? என் எலும்புகளுக்கு நனம் தேவை. நான் நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் எது எனக்கு தேவை? இந்த எலும்பு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? எவ்வளவு ஒரு முக்கியமானது. நம்ம எலும்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, ஆனால் அழிந்து போகிற சதைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அந்த சதைக்குள் ஒன்று இருக்கிறது, அவைகள் தான் உன்னை நிமிர செய்கிறது, அவைகள் தான் உன்னை நடக்க செய்கிறது, அவைகள் தான் உன்னை வேலை செய்ய வைக்கிறது, அவைகள் தான் கைமுறை ஆசத்தை ஆசீர்வாதமாய் நடத்துகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் எலும்புகளை நனமுள்ளதாய் என்ன செய்வேன். இப்ப சொல்லுகிறாரு, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? உன் கைகளை, என் கை உன் கையோடு என்ன செய்யும்? உறுதியா இருக்கும். ஆண்டவருடைய கரம், கர்த்தருடைய கரம், அது எந்த மனுஷனாலும் அதை மேற்கொள்ளவே முடியாது. எந்த மனிதனாலும், எந்த வல்லமையினாலும், எந்த சக்தினாலும். இப்ப நாம் இந்த காலை என்ன விளைகிடணும்? என்னோட ஆண்டவருடைய கரம் என்னோடு உறுதியா இருக்கபடினால எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்வதே இல்லை. எத்தனை பேர் நம்புகிறது? எந்த சத்துரு என்னை மேற்கொள்வது இல்லை. என்னென்றால் வானத்தை பூமி உடைத்த கர்த்தருடைய கரம் எனக்குள்ள உறுதியா இருக்கிறது, அது என்னோட உறுதியா இருக்குது. இந்த கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய கரத்தை நம்ம மேல சும்மாடி வச்சுட்டு எடுக்கிறதுல உறுதியாக வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தாவீது மேல் அந்த கரம் இருந்தபடினால்தான் எத்தனை விதத்தில் சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் மேலான இடத்திலிருந்து, ராஜாவின் இடத்திலிருந்து பயங்கரமான போராட்டம் வருது. ஆனால் ஒரு சேதமும் வராதபடிக்கு தாவீதை காத்தார், தாவீதை உயர்த்தினார். தாவீதை அவர் விரும்பினபடி ராஜ்யத்தின் முதல் பலனாக கர்த்தர் மாற்றினார். அந்த தேவன் நம்மையும் அதே போல குடும்பத்துக்கு ஒரு முதல் பலனாக இருப்பாய், சபைக்கு ஒரு முதல் பலனாக இருப்பாய். கர்த்தருடைய கரம் உனக்கு உறுதியாக இருந்து அவருடைய கரமே அதை செய்ய வைக்கும். கர்த்தருடைய கரம் அதை செய்ய வைக்கும். அப்படியே அந்த சங்கீதத்தை முழுவதும் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் நம்ம அதை தொடர்ந்து தியானிக்கலாம். இந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு எல்லா முழங்கள் நின்று இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?